என்டிடிவில ஒருத்தன் ஆடிக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற இதை வந்து இந்தியா முழுக்க பார்ப்பாங்க. தமிழ்நாட்டுக்கே ஆனா அசிங்கம் இல்ல நீங்க சொல்ல மாதிரி. இது வந்து உனக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, தமிழ்நாட்டுக்கே அசிங்கம். அவன் வந்து அவன் வேற வந்துட்டு அரியலூர் மண் தான், அரியலூர்ல தான் அவன் பண்றான் போலத. அவன் வந்து சோழர் பூமி எல்லாம் பேசுறான். இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கே அசிங்கம் இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்றது. நான் தான் சொல்றேன், நீ கூட நடந்து வாடா. உன்னை யாரும் வேணான்னு சொன்னாங்களா? உனக்கு கூட நடந்து வர வேணான்னு யாரோ சொன்னாங்களா? இல்ல அவரு தான் பேசுறாரு, அவர்கிட்ட பேட்டி கொடுக்குற அளவுக்கு உனக்கு ஏதாவது அறிவு இருந்தா நீ பேசு. லூசு பயிலாட்டு நடந்துக்கிற. அது கரெக்டா என்டிடிவில போய் லூசுத்தனமா நடந்துக்கிறியே. உன்னை விட அதான் நான் சொல்ல, விஜயோட 3 கூட்டத்தை காலி பண்ணிட்டான். ஒரு 3 கூட்டம் விஜய் வந்து இதே மாதிரி கூட்டு எவ்வளவு வாக்குகளை சேர்ப்பாரோ அந்த 3 கூட்ட வாக்க வந்து இவன் ஒரு வீடியோல காலி பண்ணிட்டான். இப்படிதான் நடக்கும் விஜய்க்கு. நான் தான் சொல்றேன், என்னோட பெஸ்ட் அட்வைஸ், விஜய் அவர்கள் இதை சரி செய்யாம நீங்க வெளியில வர வர உங்களுக்கு நெகட்டிவ் தான். இதை நீங்க சரி செஞ்சுதான் ஆகணும். இவ்வளவு தற்குறித்தனமான கூட்டத்தை நீங்க வச்சுக்கிட்டு, அதான் டிஎம்கே ரொம்ப கேஷுவலா அஜித் ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இது அதுக்கு மேல அஜித் ரசிகர்கள் எப்படி நடந்துக்குவாங்க தெரியுமா? ரசிகர் மனப்பான்மையில் இருந்தாவே எப்படி நடந்துக்குவாங்கிறது நமக்கு தெரியும். அஜித் ரசிகரா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன் ரசிகரா இருக்கட்டும். இப்ப சிவகார்த்திகேயன் ரசிகர் எல்லாம் போயிட்டு பாலான்னு ஒரு பையன் நடிச்ச படத்தை போய் கிழிச்சிட்டு இருக்காங்க. ரசிகர் மனப்பான்மையாவே அது ரசிகர் மனப்பான்மை தற்குறி மனப்பான்மைன்னு சொல்லுங்க. இந்த தற்குறி மனப்பான்மை விஜய்க்கு இருந்தா என்ன, அஜித் ரசிகர்களுக்கு இருந்தா என்ன, யாருக்கு இருந்தா என்ன? உடனே திமுக எப்படி ட்விஸ்ட் பண்ணுது பாருங்க, வாக்க உடைக்குதான். அதான் அஜித் ரசிகர்கள் வெர்சஸ் விஜய் ரசிகர்கள் அப்படி மோத விடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ உங்களை எந்த இடத்துல வச்சு அவன் அரசியல் பண்றான். இதை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். அதுதான் வந்து விஜய் அவர்கள் இந்த கரவுட கண்ட்ரோல் பண்ண தெரியலனா இவர் அரசியலுக்கு தகுதியற்றவராக மாறிவிடுவார். இன்னும் நான் சொல்றேன், இந்த கூட்டம் பெரிய கூட்டம், அதுல யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த கூட்டமும் ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு பெரிய கூட்டமா இருந்து, ஒரு நாகரிகமான ஒரு பெரிய கூட்டமா இருந்துச்சுன்னா அது வந்து பாராட்டுதலுக்கு உரிய